லேர் செயின் எடுக்க போனவன் எந்தால போனான்? சீக்கிரம் வர சொல்லுங்க, போட்டு பார்க்கட்டே. இப்போ வந்துருவா மேடம், சீக்கிரம் கொண்டு வந்து சொல்லுங்கடா. ஏக்க கொலுசு பார்க்க சொன்னீங்களா? என்ன ஏக 7-8 பவுனுக்குலாம் கொலுசு இருக்குக்க, பார்த்துட்டு வந்தேன். சரி இல்லை வேண்ட ஒரு 3-4 பவுன் கணக்குல கம்மல்லாம் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாயான். அப்படியா? ஆமா இல்லை ஒரு 3 பவுன் 4 பவுன் அந்த ரேஞ்சில் கம்மல் இருக்கா பாரு, ஜிமிக்கி எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்து ஆடி. சரி செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கம்மல்லாம் பார்க்கலாம், நானே கட்டி தரேன். வேண்டாம் புறாங்க பிடிச்சா விளாடணும். என்ன வாங்கினா பார்க்கவே விடாது. இந்த ரேர் சேரை காட்டுங்க, போட்டு பார்த்துட்டு பிடிச்சி நான் வாங்கிட்டு ஓடிடுறேன். இந்தாங்க. வாவ், என்ன அழகா இருக்கு பாருங்க. இதுதான் எனக்கு செஞ்சது போலயே இருக்கு. கழுத்துல போட்டா அப்படி ஒண்ணு போட்டா போதும், நான் சின்ன இருக்கும் கழுத்து நிறச்சி. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? கண்டிப்பா கொண்டாங்க. எப்படி இருக்கு? சூப்பர் மேடம். இது எத்தனை பவுன் மேடம்? 9.5. சரி எவ்வளவு ரூபான்னு பில்லு மட்டும் போட்டு காட்டுங்க. ஓகே 1 மினிட் இருங்க, சொல்றேன். இது டோட்டலா 9.5 பவுன் மேடம். ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு கம்மியா தான் போட்டிருக்கோம். எல்லாமே சேர்த்து கரெக்டா 6,17,000 ரூபாய் வருது மேடம். ஏ அப்பா, நான் வீட்டுல வச்சு கூட்டி பார்த்தேன் 12 பவுன் கூட 6 லட்சம் வரல. நீங்க கூட்டி சொல்றீங்க? ஐயோ மேடம், தங்கத்துக்கு வேலை கூட்டிருக்கலாம் மேடம். 7,025. நான் பக்கத்துல கூட இந்த பெரிய கடைக்கு போயிருந்தா கூட நல்லா குறைச்சு தந்திருப்பாவ. என்ன மாதிரி கொள்ளடிக்கிறிய எப்போ? மேடம் கொள்ள ஒன்னும் அடிக்கல மேடம். இது நாங்க என்ன ஃபைனல் பண்ணல. இப்போ நாங்க ரூபா சொல்லிருக்கோமா, உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாங்க திரும்பி ஃபைனல் பண்ணி கம்மி பண்ணி தருவோம். இல்ல கம்மி பண்ணுவிய, கூட்டிட்டு உரைச்சு போடுவிய. ஏதோ வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குமே சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தேன். மேடம் 5 மணிக்கு வரட்டும், உங்களை மட்டும் தான் கவனிச்சிருக்கேன் மேடம். வேற ஒரு கஸ்டமர்ஸ் எனக்கு கவனிக்கல. குறைச்சு போடுங்க, எவ்வளவு குறைக்க முடியுமோ தரமட்ட ரேட்டுக்கு போடுங்க, அப்பதான் வாங்குவேன். இருங்க மேடம், குறைச்சிட்டு வரேன். ஸ்ப்ரிங் மண்டைய மெதுவா கூட்டி வாங்கிடலான்னு பாத்துட்டானே. இந்த நெக்லஸ் காண்டி போக மனசு இல்ல. என்ன அழகா இருக்கு. ஐயோ, இனி என்ன ஃபங்க்ஷன் வருது, இதை போட்டு அளவு நிக்கணுமே. ஐயோ, இந்த டப்பா கடையில கண்ணடியும் காணல. போய் மெதுவா பாப்போம். ஐயோ மாட்டிக்கிட்டே வந்துச்சானே. சாக்கா இருக்கோ? இப்படிலாம் வந்திய? உங்களுக்கு தெரியாமல காலையில பஸ்ல இறங்கி வந்தேன். பெரிய ஃப்ராடு. சத்தியமா என்கிட்ட பைசாவே கிடையாது. நான் ஹாஸ்பிட்டல் போலான்னு தான் வந்தேன். நகை கடை பார்த்தோன்னு ஆசையா இருந்தா அதான் போட்டு பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். மேடம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு பாருங்க. என்னங்க சும்மா போட்டு பார்த்தே வேண்டாம். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? காலையில இருந்து 5 மணிக்கு உயிர் எடுத்திருக்கீங்க. இப்போ பில் போட்டு அதை போட்டு இதை போட்டு சொல்லிட்டு கையில நகை எடுத்துறீங்க, வேண்டாமா? நான் என்னைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன், சும்மா பார்க்க வந்திருந்தேன்னு சொன்னேன். ஓஹோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டாஃப் ப்ளீஸ் கால் செக்யூரிட்டி, ப்ளீஸ் கால் செக்யூரிட்டி. எதுக்கு? உங்களை பார்த்தா எனக்கு திருடி மாதிரி தோணுது. வந்து நகை எவ்வளவு இருக்குன்னு நோட்டை போட்டுட்டு நைட் வந்து களவாங்க போல இருக்கும். நீங்கலாம் இந்த கள்ளி போலே இருக்கு. கள்ளி போல தான் இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சாந்தியை போய் நீ கள்ளின்னு சொல்லுவா? வந்ததுல இருந்து அதை கட்டி இதை கட்டி அதை கட்டி இதை கட்டி சொல்லி பார்த்து கூட நடக்குது. ஒன்னும் வாங்கல பாட்டு இல்ல. வீட்டுல நேரம் போகாம இப்படி ஒவ்வொரு கடை கடையே ஏறி இறங்கி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு போக வேண்டியது. இந்தாங்க பிடிங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் இதெல்லாம். போமா இழுவ, இது ஒரு கடைன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நான் வந்திருக்கேன் நகை வாங்குறதுக்கு. இழுவ வா இழுவ போ. உள்ள கடையில வாங்கிட்டாலும் எங்க போறீங்க? உள்ள பைசா எடுத்துட்டு போங்க. நல்ல 7 லட்சம் 8 லட்சத்துக்கு நகை மட்டும் வாங்குறவா இருக்கோ? நான் நேரம் போகாம நகை வாங்க வந்திருக்கேன். பைசா வந்து நிக்கான். தள்ளிப்பா. ஏ பிச்சு மணி எடுத்தியா? சே ஏ ஒண்டரே இதனே நீ பேக் கொண்டால. நீ கொடுத்துருவேங்க. நீங்க மட்டும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. இவ்வளவு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணல. நாளை காலையில மறக்காம கொண்டு வந்து ரூபாய் கட்டிடுவேன். கூட இல்லவே கட்டியாச்சுல. உங்களுக்கு என்ன என்ன கூட இல்லவே என்ன இவியா என்ன மூஞ்சி தொங்கிட்டு அந்த எது ரூபாய் கட்டிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு என்ன தொட தெரியா? உங்களுக்கு தரத்துனால உங்க ஃப்ரெண்ட பிடிக்க முடியாது. அதனால வச்சுக்கிட்டே ஏமாத்து. இனி யாரையாவது நீங்க ஏமாத்தும் போது என் மூஞ்சி ஞாபகம் வரணும். ஏமாத்தப்படாத ஒருத்தரை. லே பேக்ல மொத்தமா 13 லட்சம் ரூபா இருந்துல, அதுல இருந்து நமக்கு தேவையான எவ்வளவு ரூபா உண்டோ அதை எடுத்தாச்சு. நீ பைசா கொண்டல, என் பைசா கொண்டல. பேக பிடிங்க, அனிசு வாழ போவோம். கள்ள பயிலுவ எப்படி என் பைசா எடுத்துட்டு போயிட்டானோ பாரு. இதுக்கு மாசம் மாசம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ரூபா தான் வர. இப்ப எவ்வளவு எடுத்தானே தெரியலையே. இல்லவ இதுதான் கடை. கடைக்கு பேர் காண்டவா? காண்டனா போட்டிருக்கு. ஆமா காண்டனா போட்டிருக்கு. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப தெரியாதுங்க. அந்த காலத்துல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவீங்களோ? ஆமா பேசுவேன். ஆனா என்ன உங்களுக்கு தெரியாதுல இங்கிலீஷ்? எதிரில இருக்கையில இங்கிலீஷ் தெரியாதவனே இந்த மங்காத்தா தலை தெரிஞ்ச இங்கிலீஷ் எல்லாம் உள்ள வச்சிருவா. பேச மாட்டா வெளியே. பைசா இல்லாம என்ன தைரியத்துல வந்திய வண்டி வாங்குறதுக்கு? அதெல்லாம் என் புருஷன் கரெக்டா போட்டுறாரு. இப்ப நான் இங்க இருக்கேனா என்னையே நினைச்சு கட்டில அப்படியே படுத்து கிடப்பாரு சோகத்துல. மச்சான் என்ன சாப்பாடு கொண்டு வந்த இன்னைக்கு? பழைய சொன்ன கருவாட்டு கறியும். வாவ். ஃப்ரெண்ட் இங்க வா ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் அழகா ஒரு ஆம்பளை யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமோ? நம்ம ஏமாத்திடுவாங்களா ஃப்ரெண்ட்? என்ன கூட ஏமாத்திடலாம், உங்களை ஏமாத்த முடியுமா? ஆமால அண்ணே அண்ணே. டேய் உன்னதட்ட கூப்பிட்டாங்க. அண்ணே என்ன கூப்பிட்டுச்சு? நான் இல்ல. என்ன நீங்களே சட்ட? என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாண்ணே உங்களை தானே. பாரு மச்சான் என்ன பார்த்தா கிளவிக்கு அண்ணன் போலியா மச்சான் இருக்கு. பாரு அண்ணன் என்னன்னு கூப்பிட்டு அதுக்கு வயசு எத்தனை இருக்கும்? சரி விட்றா, ஓனர் தான் யாரு என்ன சொன்னாலும் கோவப்பட விடான்னு சொல்லியிருக்காங்கல்ல, சும்மா இரு.
சரி நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். என்ன பார்க்கணும்? ஸ்கூட்டி பார்க்கணும். ஸ்கூட்டி இந்த ஷோரூம் ஃபுல்லா ஸ்கூட்டி தான் இருக்கு, சுத்தி சுத்தி பாருங்க. சரிடா, கறி கருவாட்டு கறி கூட்டுக்கு என்ன என்ன ஸ்கூட்டி பார்க்கணும்னு சொன்னீங்க, சுத்தி பாருங்க. என்ன எனக்கு ஸ்கூட்டி எல்லாம் பத்தி ரொம்ப தெரியாது. நீங்க கொஞ்சம் நல்ல ஸ்கூட்டி எடுத்து காட்டுவீங்களா? நாங்க பார்க்கோம். இங்க இருக்குது எல்லாமே நல்ல ஸ்கூட்டி தான், எதுவுமே நாசானதெல்லாம் கொண்டு வைக்க மாட்டோம். சரியா? பாத்தீங்களா அக்கா பேசுறான். எனக்கு என் முன்னாடி இருந்து விக்கல் எடுக்கவில்லையோ, என்கிட்ட தக்கல் எடுக்கவில்லையோ, பிடிக்கவே செய்யாது. சரி அப்ப நான் பேசி பார்க்கட்டா? என்ன மச்சான் அடுத்த கிளவிடா. சோ கடவுளே, அண்ணன் அண்ணன் கூப்பிடுறாங்கடா. ஒழுங்க பாண்டிய காடி கொடுப்பான்டா. நீ ஒருத்தன். யாருக்கு வண்டி வாங்க வந்திருக்கீங்க? அவ இப்ப யார பிள்ளைகளுக்கா இருக்கும்? பேர பிள்ளைகளுக்கா? எனக்கு என்ன கல்யாணமே வளச்சி, என் பிள்ளைகளுக்கு என்ன கல்யாணமே வள? யார பிள்ளைகளும் சொல்றியா? சரி சரி சரி, கோவப்படாதுங்க. யாருக்கு வாங்க வந்திருக்கீங்க? உங்க பொண்ணுக்கா? பொண்ணுக்கு இல்ல பண்ணுக்கு இல்ல எனக்கு. கொஞ்சம் வயசானவங்க ஓட்டுற மாதிரி பாப்போமா? எனக்கு வயசு என்ன வருஷனா? யாரா சொன்னாவளா? சின்ன பிள்ளைல ஓட்டுற மாதிரி காட்டு. இப்ப கொஞ்சம் வயசுக்கார பிள்ளைல ஓட்டது போல காட்டுங்கப்பா. இந்த மாடல் கூட நல்லா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த 2 கலர்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் புக் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி கேஷ் வந்து உடனே பே பண்றது மாதிரியா இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்டா மாசம் மாசம் கட்டுற மாதிரியா? ஐக்க பார்த்து அடுத்த செகண்ட் உங்க அக்கௌண்ட்ல ரூபாயாயிரம், ஃபுல் ரூபாயம். மங்கத்தக்க பவர் தெரியாம பேசிட்டு இருக்கானோ ஃப்ரெண்ட். கோபப்படாதீங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். எனக்கு இந்த நீல கலர் பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு இதான் பிடிச்சிருந்து. ஆனா உங்களுக்கு பிடிக்குமோ என்ன வாய திறக்காம இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டி எவ்வளவு ரூபா? 1.5 லட்சம் ரூபா. இன்சூரன்ஸ் அது இதுன்னு எல்லாம் சேர்த்து எடுத்து ஆர்சி புக்கு 1.5 லட்சம் ரூபா வந்துடும். வேற வண்டி இருந்தாலும் காட்டுங்க, சும்மா பாப்போம். வாங்க. முட்டை இல்லாம இந்த கட்டில அமைதியா படுத்து கிடக்குது. எவ்வளவு நல்லா இருக்கு. இருந்தா உயிர் எடுத்துருவா. என்ன மக்களே? இப்ப அம்மைக்கு ஒருக்காவது ஃபோன் பண்ணீங்களா? எதுக்கு மக்கா? இப்ப அம்மா ஸ்கூட்டி வாங்கினப்ப சொல்லி போச்சு. அம்மாக்கு என்னப்பா தெரியும்? ஒருக்காவது ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்ல நீங்க போங்கப்பா. வேற வேலையும் சொல்லி இல்லையா? முட்டைக்கு ஸ்கூட்டியே கொடுக்கல நமக்கு வரேன். சும்மா ஏன் பணம் காட்டி எடுத்துறியா? இப்ப அப்ப எதுக்கு அக்கௌண்ட்ல ரூபா போட்டு விடுன்னு சொன்னீங்க அம்மாட்ட? இப்பவே நான் ரோதர மாட்டேன் சொன்னேன். இங்க தங்கு தங்கு நாடுவா சுத்திட்டு திரியட்டா. அவங்க பெய் அவமான பலட்டு. அதனாலதான் என் போக்கில இருக்கேன். போட்டு இந்த துணியை பார்த்தா சுடிதார் போல நமக்கா இருக்கு. சுடிதார் சுடிதார் என்ன கிண்டல் அடிக்கா? பெய் அங்க அஸ்திங்கப்பட்டு உன்கிட்ட ஏச்சு வாங்கிட்டு வரட்டு. இப்ப 50,000 தானப்பா அம்மா கேட்டு? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் ஸ்கூட்டி கொடுக்க அவளுக்கு. ஸ்கூட்டி வாங்கினா உங்க அம்மா ஓட்டுவான்னு நினைக்கிறியோ? அவளும் ஓட்ட மாட்டா. சாரியான பையன் தான் குடி. பாய் மட்டும் தான் உண்டு அம்மைக்கு. மிந்தி எத்தனை நாள் ஸ்கூட்டி ஓட்டவான்னு கூப்பிட்டுருக்கேன். வரவே மாட்டேன்ருவா. இருந்தாலும் பாவம் பா, தனியா போயிருக்க அம்மா. இப்படி என்ன போன் வரல அப்ப பாத்துக்கலாம். நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடு. மொட்டை இல்லாத நேரத்துல தான் கொஞ்ச நேரம் கண்ணு மூட முடியும். போ ரெஸ்ட் எடு. இந்த மாடல் வண்டி இங்க ஷோரூம்ல அவைலபிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதாவது? இதெல்லாம் ஒன்றும் பிடிக்கல எனக்கு. முதல்ல பார்த்தோம்ல அந்த நீளமே நல்லா இருந்து. நம்ம பர்சனாலிட்டிக்கு அந்த மாதிரி நீல கலர் ஒழிக்க பண்ணா அழகா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொம்பளையா ஆம்பளையா? எனக்கு இந்த டவுட் இருக்குல்ல. மொட்டை வேற அடிச்சிருக்கா. என்ன தங்கச்சி நீங்க நல்ல தமாசா பேசுறீங்க. முதல்ல பார்த்த நீல கலரே ஓகே. சரி ஓகே. அப்ப பில் எல்லாம் ரெடி பண்றோம். ஹெல்மெட் வேணுமா? எல்லாம் வேணும். வண்டி கூட என்னெல்லாம் வருமோ எல்லாமே வேணும். டேய் அந்த ப்ளூ கலர் பைக்கே ஓகே சொல்லி. ஃப்ரெண்ட் ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட். இப்ப வாங்கிட்டேன். சரி வீட்டுக்கு போச்சு எப்படி கொண்டு போவோம்? உருட்டி கொண்டு போலாம். நம்ம வண்டியை ஓட்டிட்டு போனோம்னா சோயிங்கன்னு போயிருவோமா? யார் வண்டி ஓட்டனே தெரியாது. அதே உருட்டிட்டு போயிட்டோம்னா நம்ம தெரிஞ்சிரும்ல. நல்ல மூளை உங்களுக்கு. அதனாலதான் நீ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இடம் வாங்க சைட் போட. இதோ வந்துட்டேன். வாங்க ஃப்ரெண்ட். இவ்வளவு தூரம் கூட வந்து எல்லாரும் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஒரு கப் காபி குடிக்கிறேன்னு கூட கேட்காது போட்ட. எல்லாமே அழகா இருக்கு. இதுதான் உங்க வண்டி, பாத்துக்கோங்க. வண்டியில நான் இருந்து என் பின்னாடி என் மஞ்சள் சட்டை இருந்து ஐயோ கண்கள்லா காட்சி. யோசிச்சு பாப்போம். மஞ்சள் சட்டை வாடியா வந்து யாரு யாருடா? யாரு யாரு? ஓட்ட முன்னாடி பார்த்து ஓட்டி ஒண்ணுறாத. ஒண்ணு முடியதே ஒன்று இடிச்சு தள்ளேன் பாரு. ஒரு பாட்டு கூட போட வர மாட்டான். மஞ்சள் சட்டை மாக்கம். வண்டி ரோட்ட பார்த்து ஓட்டி ஓட்டும் தெரியாது. சோப்லாங்கி யாசத்த மஞ்சள் சட்டை பின்னாடி தான் இருக்கேன். மண்டலே கொட்டி போய் பாத்துக்க. அடுத்த ஒண்ணு வண்டியில ஏத்த மாட்டே பாத்துக்க. மஞ்சள் சட்டை கனவுல கூட இந்த சண்டைக்கு தான் வரான். கனவுல ஏதாவது சுடிதார் போடாம வந்தானே. மேடம் இந்த ஸ்கூட்டி ஓகே நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட். மேடம் கேஷ் எப்படி தருவீங்க? கையில தருவீங்களா இல்லனா கார்டா? எப்படி போன்ல அனுப்ப முடியுமா? அனுப்பலாமே. என் புருஷருக்கு போன் நம்பர் கொடுத்தா அப்புறம் ஒரு போன்ல உடனே போட்டு விடுவாரு. அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ரூபா போட்டு விட சொல்லுங்க. கரெக்டா 1.5 லட்சம். ஓகே நான் ஒரு போன் பண்ணிட்டு வரேன். மஞ்சள் நம்மளே தான் நினைச்சிட்டே இருப்பான். ஸ்கூட்டி வாங்கினாலே இல்லையா? என்ன மஞ்சள் போன் எடுக்க மாட்டேங்கான்? எடுப்பேன்னு சொன்னா எங்க போயிட்டான்? மேடம் கேஷ் அனுப்ப சொன்னீங்களா? என்ன அனுப்ப சொல்லிருக்கேனே? இருங்கனே ஒரு நிமிஷம் இருங்கனே. என் மாப்பிள்ள போன் எடுக்க மாட்டேங்காரு. ஒரு நிமிஷம். சரி சரி சீக்கிரம் சொல்லுங்க. என் மஞ்சட்ட மாக்கம் கடவுளே நேர்ல மட்டும் வந்தேன். மஞ்சட்ட ஹலோ முட்டை எடுத்துட்டான் எடுத்துட்டான். 10 நிமிஷம் உறங்கணும் பொறுக்கலையா? நான் ஸ்கூட்டி வாங்க வந்திருக்கேன். நீ உறங்கிட்டு இருக்கா? மஞ்சட்ட நீ உறங்கு. அதெல்லாம் ஒளிஞ்சுப்பா. ஏன்னா நீ பைசா போட்டு விடு. இது எங்க இருக்கு பைசா? எங்க போடணும்? உண்டியல கொண்டு போடு. உண்டி இல்லையா? சரி நான் கோயிலுக்கு போகும்போது போடு. மஞ்சட்ட என்கிட்ட கத்தக்கூடிய வேலையில சொல்லக்கூடாது. உனக்கு ஆடம்பரத்துக்குலாம் நாங்க இறையாவ முடியாது. ஏங்க உங்க சண்டையை பிறகு வச்சிடுங்க. ஏங்க நான் வண்டியெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சள் சட்டங்க ப்ளீஸுங்க ரூபாய் போட்டு விடுங்களா. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணு. கொஞ்ச நேரம் உறங்கிட்டோம். மஞ்சட்ட ரூபாய் போட்டுட்டு உறங்க. மஞ்சட்ட இவ்வளவு வாட்டி 5000 ரூபாயா?
5000 ரூபாய்க்கு தள்ளு வண்டி வாங்கி தலையில வை. அவங்க வந்து ஸ்கூட்டி. நெட்டி முட்டை சத்தம் வருது. சத்தம் வரல. நான் அவங்க வந்து ஸ்கூட்டி 1.5 லட்சம் ரூபா போடான். எவ்வளவு அசால்ட்டா கேட்க முட்டை 1.5 லட்சம் தானு 50,000 சொல்லிட்டு போனா. நான் 50,000 ரூபா தான் நினைச்சேன். ப்ளீஸ் அனுப்பி விட்டுரு. இது என் மருமகனுக்கு தெரிஞ்ச கடை வேற. ப்ளீஸ் அனுப்பு. மேடம் காசு ரெடியா? ரெடி ரெடி இப்போ வர. சீக்கிரம் போடுங்க, அடுத்த கஸ்டமர் பார்க்க வேண்டாமா? ஆத்திய மஞ்சட்டை நீ ஆசிட்டு போறான். நான் சொல்றது என்ன ஓடல தேவதான் போன். சுடிதார் போட்ட சொர்க்கமே பண்ணி பழி வாங்க முடியும் யாரும் இல்லையா? ராசா ரூபாயை போட்டு விட்டுறையா. அவ்வளோதட்டி நம்பர் அனுப்பிவிடு. பாட்டு போட்டு கட் பண்ணிட்டான். ரூபாயை போடு, உனக்கு வீட்டு வந்துகிட்டு இருக்கு. மேடம் ரூபா போட்டுருவாங்களா? உள்ள டவர் இல்ல, அதான் வெளியே வந்து நிக்கேன். ரூபா போட்டுறாவனே, இப்ப போட்டுறாவே. ஓகே. மறுமொழிக்கு திருச்ச கடையாமல முட்டை இதுக்காண்டி ஒரு ரூபா போட மாட்டேன் பாரு. 10,000 years later. காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூவிழி நோகுதடி. மஞ்சட்ட இவ்வளவு நாள் நீ பார்த்தது சாதா மங்காத்தா, இனி நீ பார்க்க போறது ஒரிஜினல் வெட்டு கொத்து மங்காத்தாடா. பாரு நாடியிலே சூடேத்தி நீதான் பாட்டுற. செலிபிரிட்டிஸ் ஆடம்பரத்துக்காண்டி மங்காத்த செஞ்சது கரெக்டா, இல்லைன்னா ஆடம்பரத்துக்கு மங்காத்த செஞ்சது தடுக்கிறதுக்காண்டி மங்காத்தக்க புருஷர் செஞ்சது கரெக்டா? கமெண்ட் பண்ணுங்க சரியா? இந்த வீடியோவில் கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை